வணக்கம் நண்பர்களே, கொஞ்ச நாளாக ஒரு காணொலி மட்டும் மிஸ்ஸிங்கில் இருந்தது. அதை மட்டும் இன்றைக்கி வெற்றிகரமாக எடுத்து முடிச்சு கிளாஸுக்கு சிட்டா பறந்துட்டேன். அங்கே போய் வாட்ச் அவுட்டாக தான் தெரியுது. நம்ம தான் காலதாமதமாக வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா எங்கள் வாத்தியாருமே இன்னைக்கு காலதாமதமாக வந்தாரே. சரி, அதெல்லாம் பொருட்படுத்தாமல் பயிற்சி உள்ள எகிரி குதிச்சிட்டோம். நம்ம வாத்தியார் வேறு இன்னைக்கு சபதம் கொடுத்துருந்தாரு, பயிற்சி முடிஞ்சோன்னு ஸ்பேரிங் வைக்கிறேன்னு. சரி, அது காலதாமதமானனால ஒத்தி வைக்கப்படும் நினச்சேன். ஆனால் இன்னைக்கு வாத்தியார் வெற்றிகரமாக வச்சு முடிச்சிட்டாரு. சரி, அந்த கையோட வாத்தியார்கிட்ட சில பல பேச்சுவார்த்தையை நடத்தி முடிச்சுட்டு எப்பயும் போல வாத்தியாருக்கு ஒரு வணக்கத்தை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அண்ணன் வீட்டுக்கு கிளம்பி போய் பார்த்தா அவனே கொஞ்சம் வித்தியாசமாக தான் உட்காந்துருக்கான். ஏன்டா நாளை பின்ன யாராச்சும் வெளியாட்கள் வந்தால் உன்னை என்னடா நினைப்பாங்க அப்படின்னு கேட்டால் வருத்தமான நகைச்சுவை போட்டு என்ன வருத்தமாக்கிட்டான். சரி, அந்த கையில் நம்மளுக்கு வேற பசிக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன நினைச்சான்னு தெரியல. அண்ணன் வேற பால் கையில் எடுத்துட்டு வந்து அதை முடிச்சுட்டு ஓய்வு நிலையில் தள்ளப்பட்டேன். சரி, எப்பயும் போல வீட்டுக்கு கிளம்பி போவோம் வாடா அப்படின்னு சொல்லிட்டான். சரி, அந்த கையில் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு மதிய உணவு அடிச்சு டமாஸ் பண்ணிட்டு எப்பயும் போல நம்ம உத்தேகத்தில் குதிக்கலான்னு பார்த்தா தான் தெரியுது வங்கிக்கு வலிச்சிட்டு போயிட்டான் நண்பர்களே. சரி, அந்த கையில் கடைக்கு போகணும்னா சரி கடைக்கு போய் பார்த்தா கிஸ்பன் மேலே கையை வச்சுட்டு இருந்தான். இந்த கிஸ்பனெல்லாம் நம்மளால மறக்க முடியுமா? ₹1 கிஸ்பனை 10 வாங்கி கழுத்து மேலே போட்டு சுத்தன கலெல்லாம் உண்டு. சரி மக்களே, நம்ம உறவினர்கள் வேறு நம்ம கிட்ட அன்றாடி கேட்டாங்க, நீ திருவண்ணாமலைக்கு வேற வர சொல்லிட்டாங்க. ஆனால் என்னால் போக முடியவில்லை, ஏன்னா இத்தனை நாளாக ஓய்வு நிலையை தள்ளப்பட்டேன். சரி, நாளைக்காச்சும் கிளாஸுக்கு போய் கடுமையாக இருக்கலாம்னு சொல்லி உத்தியோகத்தில் முடிவெடுத்து விட்டேன். சரி மக்களே, இத்துடன் விடைபெறுகிறேன். நான் தான் உங்கள் லூஃபி. இன்னையோட காணொலி இத்துடன் முடிவெடுக்கிறது. ஏனென்றால் இன்னைக்கு டிஃபார் டிப்ரெஷனில் தள்ளப்பட்டேன்.